உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் என்ற பேரை கேட்டாலே மக்கள் வெறுக்கிறாங்க. RSS பிஜேபியே பரவாயில்ல, வெற்றி ஹேட்ரிக் பிரதமர். வாரணாசியில MP ஆவது உறுதி. சுமார் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில். உலக அறிவாளிகளே வணக்கம். தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்தியாவே ஏன் இந்தியாவை கடந்து உலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு தொகுதி வாரணாசி தொகுதி. மிகப்பெரிய ஒரு நட்சத்திர வேட்பாளர். நமக்கு பிடித்த கட்சியோ பிடிக்காத கட்சியோ பாரதிய ஜனதா. அங்க இருக்கிற தொகுதி நிலவரத்தை உண்மையை மட்டுமே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். வாரணாசி ஹேட்ரிக் வெற்றி. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஹேட்ரிக் பிரதமர். இரண்டுமே ஹேட்ரிக்ல இருக்கிறார். ஆனா பிரதமர் ஆகிறாரோ இல்லையோ, வாரணாசியில MP ஆவது உறுதி. சுமார் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். 2014 திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் எதிர்த்து போட்டியிட்டவர் அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ திகார் ஜெயிலில் இருக்காரே, அவர் தான். அதே அரவிந்த் கெஜ்ரிவால் தான். 2014 அவர் பெற்ற வாக்குகள் 2,09,000 சில்லற வாக்குகள் பெற்றிருந்தார். திரு மோடி அவர்கள் 5,81,000 சில்லற வாக்குகள் பெற்றிருந்தார். வித்தியாசம் 3,71,784 வாக்கு வித்தியாசத்தில் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் 2014 வெற்றி பெற்றார் வாரணாசியில. 2019 திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் 6,74,664 வாக்குகள் பெற்றிருந்தார். சமாஜ்வாடி அப்படின்னு ஒரு கட்சி இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல. அதுல போட்டியிட்டவர் 1,95,159 வாக்குகள் பெற்றிருந்தால் வித்தியாசம் 4,79,000 வாக்கு வித்தியாசத்தில் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். 2024 என்னுடைய கணிப்பு பிரகாரம் சுமார் 5,15 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். வித்தியாசம் மட்டும் அங்க 3 கட்சியுமே தனித்தனியா நிக்குது. காங்கிரஸுக்காரவங்க ஓட்டு சமாஜ்வாதிக்கும் பகுஜன் சமாஜுக்கும் போட மாட்டாங்க. பகுஜன் சமாஜ் வாக்கு சமாஜ்வாதிக்கு போகுமா போகாதா? காங்கிரஸுக்கு மட்டும் போகும். அகிலேஷ் யாதவ் தலைமையில் இருக்கிற கட்சி பகுஜன் சமாஜுக்கு வாக்கை போட மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துல பிரிவினைவாதம். சாதாரண பிரிவினைவாதம் இல்லை. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்பொழுது 1991 முதல் தொடர்ந்து பாஜக கைவசம் உள்ளது வாரணாசி தொகுதி. எப்படி இது சாத்தியமா? 2004 மட்டும் வேறு ஒரு கட்சி பாரதிய ஜனதா அங்கு தோத்தது. தொடர்ந்து 30 ஆண்டுகள் தனது கைவசம் தக்க வைத்துள்ளது பாரதிய ஜனதா. அங்கு சரிசமமாக ஒரு 40% மக்கள் இஸ்லாமிய மக்கள், முஸ்லிம்கள் அங்க வசித்து வருகிறார்கள். பெரிய தொழிலிருந்து சின்ன தொழில் வரலும். பனாரஸ் என்றால் பீடாவுக்கு பேமஸ், தயிருக்கு பேமஸ். பனாரஸ் சாடி ரொம்ப பேமஸான ஒரு பழங்கால ஊர். அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இஸ்லாமிய முஸ்லிம் மக்கள் அவங்க பாரதிய ஜனதாவுக்கு ஏன் வாக்களிக்கிறாங்க? இது ரொம்ப ஒரு குழப்பமா இருந்து அந்த தொகுதியை நாம சுற்றி வந்தோம். சுற்றி வந்ததுல ஒரு சாதாரண மக்கள், ஆட்டோ ஓட்டுநர், டாக்ஸி ஓட்டுநர், ரிக்ஷா ஓட்டுநர், இந்த சின்ன சின்ன கடைகள் வைத்திருக்கிறவங்களை ஏன் காங்கிரஸுக்கு நீங்க வாக்களிக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, காங்கிரஸ் வந்தா இங்க கலவரம் வரும், எங்களுக்கு அவங்களால எனக்கு ரொம்ப பிரச்சனை, எங்களுடைய மக்கள் இங்க வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் வந்தா, அதனால தான் நாங்க இன்னைக்கு காங்கிரஸ் அடியோடு வெறுத்து வெளியில அமிச்சிட்டோம். மற்ற ஒரு 2 கட்சிகள் பேரை சொல்றாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒரே ஜாதி சண்டை, ஒரே அடிதடியில் நடக்கும். பாரதிய ஜனதாவால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர்கள்ல ஒரு 10% மக்கள் மோடியை ஆதரிக்கிறாங்க. சாரி, மோடியே கிடையாது, பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறாங்க. அங்க இருக்கிற இந்து முஸ்லிம் இவங்க அவங்க பேச்சுக்கு போக மாட்டாங்க, அவங்க இவங்க பேச்சுக்கு போக மாட்டாங்க. அவங்க தனியா வேலை செய்வாங்க. இசாயி, கிறிஸ்துவ மக்கள் ரொமன் கத்தோலிக், போப் பாண்டவர் தலைமையில் இயங்குற ரொமன் கத்தோலிக்களுடைய வாக்குகள் ஒரு 75% காங்கிரஸுக்கு போகும். ஒரு 25% பகுஜன் சமாஜுக்கு வரும். அங்கேயும் அந்த அலேலுயா குரூப்னு ஒன்று இருக்கு, பெண்டகாஸ்ட். அவங்களுடைய வாக்குகள் சுமார் ஒரு 2%, 1.5% தான் இருக்கும். அவங்களுடைய வாக்குகள் ஒரு 75-80% அப்படியே மாயாவதிக்கு போயிடும். ஒரு 25% காங்கிரஸுக்கு போகும். இங்கேயே உங்களுக்கு இதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு மோடி பிஜேபிக்கு தனியா ரூட் விட்டாங்க. தனியா அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது அவங்க பண்ணல, பாரதிய ஜனதா பண்ணல, இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் இருக்கு. மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது வாரணாசி தொகுதி. மிகப்பெரிய ஒரு நட்சத்திர வேட்பாளர் நரேந்திர மோடி. நட்சத்திர வேட்பாளர் தான் சொல்ல. ஏன்னா இன்னைக்கு உலக சந்தையில பெட்டிங் எடுக்கிறாங்க இல்லைங்களா, கேம்பிளிங். இந்த இதையும் தேர்தலையும் ஒரு கேம்லினா நடத்துறதுக்கு உலகத்துல பெரிய பாட்டு இருக்கு. வாரணாசி தொகுதிக்கு நம்ம ஒரு 10 லட்சம் 5 லட்சம் பெட்டிங் கட்டினா பெட்டிங்கே எடுக்க மாட்டேன்றாங்க, ஃப்ரீயா விட்டாங்க, அவ்வளவுதான். மற்ற 542 தொகுதிக்கும் பெட்டிங் எடுப்பாங்க. இந்த தொகுதிக்கு பெட்டிங் எடுக்க மாட்டாங்க. இதுவும் பெட்டிங் போகுதுங்க, சாதாரண விஷயம் இல்ல. வாரணாசி தொகுதிக்கு பெட்டிங்கே இல்ல. ராமசாமி, விஜய் மல்லையா குதிரை மாதிரி பெட்டிங்கே இல்லாம போயிட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி. 5 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது இந்த பாராளுமன்ற தொகுதி. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் வாரணாசி உத்தர், தட்சின், வடக்கு, தெற்கு என்று 2 தொகுதிகள் உள்ளது. கண்டோன்மெண்ட், ரோஹானியா, சேவாபுரி 5 சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு
இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருன்னு நீங்க தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால அங்க வந்து மோடிக்கு வந்து போட்டியே இல்லை. சாரி, மோடின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மோடி வர்றதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா அங்க அந்த தொகுதியை வந்து தக்க வைத்திருக்கிறது. இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத தொட்டு திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் 2024 தேர்தலில் சுமார் 5.25 லட்சம் முதல் 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. ஹேட்ரிக் எம்பி அவர் என்றது இன்னைய வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேட்ரிக் பிரதமர் ஆவாரா அடுத்த ஒரு பதிவில் தான் நம்ம பார்க்கணும். பதிவில் என்ன பார்க்கறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். போட்டியே இல்லாமல் ஜெயிச்சுட்டே வராங்க. அவங்க ஆப்போசிட் ஆள் இல்லாதது வந்து மிகப்பெரிய ஒரு பலம் அவங்களுக்கு. காங்கிரஸை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் என்ற பேரை கேட்டாலே மக்கள் வெறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேரை வந்து கெடுத்து வச்சிருக்காங்க. அவங்க யாருக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த ராகுல் காந்தி எடுத்துக்குங்க, திடீர்னு விபூதி வச்சுட்டு வரான், திடீர்னு துப்பி போட்டுட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு முறையா? இது நீ வந்து வாக்கு கேட்க போற, உன்னை மக்கள் ஏத்துக்கிட்டா வாக்களிக்க போறாங்க, இல்லைன்னா இல்லை. நரேந்திர தாமோதரதாஸ் மோடியை பாருங்க, வெறும் சந்தனத்தோட தான் வர்றாரு. என்னைக்காவது ஏதாவது ஒரு மாறாரா? இல்ல. அவர் வந்து அரசியல்வாதி, இவர் வந்து சந்தர்ப்பவாதின்ற சூழ்நிலையில இருக்கு. முதல்ல வந்து உத்தரப்பிரதேசத்துல பெரும்பான்மையான இடத்துல வந்து முஸ்லிம்கள் அவங்க வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஏத்துக்கல. ஆர்எஸ்எஸ் பிஜேபியே பரவாயில்ல அந்த நிலைமையில அவங்க சொல்றாங்க. இந்த கிறிஸ்துவர்கள் இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சுக்குங்க. எது எப்படியோ ஜூன் 4ஆம் தேதி சுமார் 5.25 முதல் 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் 3வது முறையாக எம்பி ஆவது உறுதி. பிரதமர் ஆவதும் உறுதி தான். இனிமேல் அவருக்கு எங்கிருந்து நம்ம போட்டியெல்லாம் பேசிட்டு இருக்க முடியும்? ஏதோ ஒரு 4 பேர் அந்த யூடியூப்லயும் அந்த டிவிலையும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் செல்லுபடி ஆகாது. அவங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.